ரிச்சர்ட் டும்பரன் என்ற ஒரு நல்ல வல்லமையான ஊழியக்காரர். ரஷ்யா, இப்ப ரஷ்யா எல்லா மதங்களையும் பின்பற்றி, அந்த காலம் நாஸ்திகம், இயேசு என்று யாரும் வணங்கக்கூடாது. அவன் கேள்விப்படுறாங்க. ரிச்சர்ட் டும்பரன் என்ற ஒரு பாஸ்டர் அண்டர் கிரவுண்ட்ல ரகசியமா சேர்ச் வச்சிருக்கார். அவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு கேள்விப்படுறாங்க. அவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு ஒரு பிள்ளை. அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அவர் அந்த புத்தகத்தை எழுதுறாங்க. அவர் அந்த ஜெயிலுக்குள்ள பெரியவர் ஏறிக்கலாம், அது அவர்களை கழிக்கும். அதுக்குள்ள மலம் ஜலம் எல்லாம் கழிக்கும். நாட்டம் போற எளிதில் தொல்லை, நிம்மதி, நித்திர சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அவர் புத்தகத்தில் எழுதுகிறார். ஒரு மனைவியை கொண்டது. இன்னொருத்தன் வேணுமென்றே இயேசு மரதில் மனைவியோட நான் இந்த வஸ்திரத்தை கிழிக்க போற பாருங்க. செய்து பார்த்தார்கள். ஒரு மாதவே இயேசு நான் பெருசு தான் கடைசி அவன் கடைசியா கேள்விப்படுறாங்க. அவர் ஒரு சின்ன பிள்ளைக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு கேள்விப்படுறாங்க. அந்த பிள்ளையை ஒரு மனைவி அவருக்கு முன்னு கொண்டு வந்து ஒரு பெரிய பூச்சட்டிக்குள்ள அந்த பிள்ளையை வைத்து அந்த அதிகாரி சொன்னாங்க, இயேசுவை மறுதல் இல்லை என்றால் அந்த மண்ணால் ஒவ்வொரு சவல் இந்த புள்ளட மேல மூத்திர விழு, இந்த புள்ள மூச்சு திணறி மூச்சடைச்சி சாக போடும் கண்ணால பார்க்க போகிறேன் சொன்னாரா. இயேசுக்காக என் பிள்ளைய நான் எதைக்கு நான் இழக்க தயார்னு சொன்னாரா. மனசுல ஒரு வேதனை, மனசுல ஒரு வைரக்கு. மனைவி பார்க்கிறா. இவர் நினைச்சா மனைவி நமக்கு ஏதாவது சொல்லுவா. அவன் சொன்னான், அப்பா உள்ள போனாலும் பரவாயில்ல, நம்ம ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிறான். நாங்கள் நீங்க மரத்தடியாம இருக்கேன்னு சொன்னாங்க. ஒரு சவல் பண்ணாலும் போர்வீர் அடி போட்டுனாங்க. புள்ள சின்ன புள்ள, நம்ம சின்ன பிள்ளையில பாருங்க, மண் மேல விழுந்தா, மூக்குக்குள்ள வாய்க்க விழுந்தா அந்த புள்ள பதறுகிறது, அந்த புள்ள கை கால் அடிக்கிறது, சொந்த அம்மா அப்பா துடிக்குது, ரத்தம் கண்ணீர் போல கண்ணீர்ல அடைஞ்சு கொண்டிருக்கிறது. இப்ப யாரு மறுதலை இல்லை, இயேசுதான் எனக்கு பெருசு. இரண்டாவது சவல் அள்ளி போட்டான். இன்னும் புள்ள தத்தளிக்குது, இன்னும் புள்ள அவதிப்படுது, மூக்கு வாயெல்லாம் கண்ணெல்லாம் மண் நிரம்பி வலிது, கண் தைக்குது, புள்ள ஒப்பால வைக்குது. அந்த சத்தத்தை கேட்கவே இந்த தாப்பனுக்கு தாய்க்கு துடிக்கிறது. அப்பா சொன்னாங்க, இயேசுதான், நான் மறந்தளிக்க மாட்டேன். அவன் மூன்றாவது சவல் அடி போட்டுனாங்க. புள்ள இன்னும் நாலாவது சவல் அடி போட்டாங்க. அந்த பூச்சட்டி மண் அது நிறைய நேரம், அந்த பூச்சட்டி இந்த மண் அப்படி ஆடி அடங்கி போய் நின்றதா. அப்படி அவரோட மனைவி மயங்கி விழுந்தாங்க. அவர் கடிச்சு போட்டு அவர் எடுத்து